வணக்கம். எங்களுடைய ஜெனிடெக் நிறுவனத்தோட வீட்டு தேவைகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஒரு மாடல் இது சோலார் ட்ரையர் மாடல். ஸோ முதல்ல இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரை மினி அப்படிங்கிறது. சன்ட்ரை மினியில் 6 ஸ்கொயர் ஃபீட் பாக்ஸ் இது. ஸோ இதனோட டைமென்ஷன் பார்த்தோம்னா 4 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் இருக்கும் இந்த பாக்ஸு. 4 அடிக்கு 2 அடிக்கு 1 அடி. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS304 ட்ரே ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து இதில் ஒரு சோலார் பேனலும் இருக்குது. 10 வாட் 12 வோல்ட் சோலார் பேனலும், ஒரு எக்ஸாஸ்டட் டிசி ஃபேனும் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். இப்போது இதுக்குள்ளே என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து வீல் கொடுத்துருக்கோம். வீல் வித் லாக்கோடு கொடுத்துருப்போம். நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கலாம், அப்படியே லாக்கே அதே பொசிஷனில் இருக்கும். அப்புறம் வேணாங்கிறப்போ நகர்த்திட்டு போயிட்டு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுறக்கூடிய இடத்துல வச்சிடலாம். இதுதான் உள்ளார பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்ல திக்கான SS ட்ரே ஒன்று இருக்கும் உள்ளார. இது ஃபுல்லாக பர்ஃபரேட்டட் சீட், இது ஹோல்ஸ் பண்ணியிருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கலாம் அப்படின்னா, இப்போது பூ இல்லை இலைகள் அந்த மாதிரி கருவேப்பிலை அந்த மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா சதுரடிக்கு 300 கிராம் வைக்கலாம். அதாவது இப்போ இதுதான் 6 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ட்ரேவோடையது 6 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 1.5 கிலோவிலேருந்து, அதாவது இலை பூ வகைகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 1.5 கிலோவிலேருந்து, தேங்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு 10லேருந்து 12 கிலோ வரைக்குமே இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இதுக்குள்ளே இன்னொரு ட்ரேவையுமே வந்து நம்ம வைக்கலாம். அதை அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டில் அதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஏரை வந்து கிராஜுவலாக வெளியில் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, சோலார் ட்ரையருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இதில் வெயிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ள ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும்போது நம்ம காய வைக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து வெளியில் எடுக்கும். இப்போ உள்ளே இருக்கிற காற்று வந்து அதிக ஈரப்பதமாக இருக்கிறதா மாறிடும். அந்த ஈரப்பதம் வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் புது காற்று வந்து வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகும்போது அது திருப்பியும் ஹீட் ஆகி உள்ள பொருளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது சோலார் பேனல் மூலிமா அது ரன் ஆகும். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி SS304 தான். நல்லா ஸ்டெடியாகவே ஸ்ட்ராங்கான ட்ரே தான். அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து GI மெட்டீரியல்ஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய உள்ள எல்லா ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா GI தான் இருக்கும். கார்னரில் இந்த மாதிரி வெல்டு பண்ணுற இடங்களில் மட்டும் நமக்கு வந்து அலுமினியம் பெயிண்ட் வந்து இந்த இடத்துல வெல்டு பண்ண இடத்துல மட்டும் பண்ணியிருப்போம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா GI தான். கீழே இது ஒரு கம்ப்ளீட் சீட்டு தான் இது. ஒரு கம்ப்ளீட் சீட்டை ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸாக மாற்றிருக்கோம். அப்படிங்கிறப்போ கீழே வரக்கூடிய ஜாயிண்டில் ரப்பர் பீடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அலுமினியம் பீடிங்ஸ் யூஸ் பண்ணி அங்கே வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சீட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக எல்லா சைடுமே வந்து பாலிகார்பனேட் சீட்டு தான் இருக்கும். டபுள் வால்டு பாலிகார்பனேட் சீட்டு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹாலோவாக இருக்கும். 2 லேயர் இருக்கும். உள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதே மாதிரி வெளியில் ஒரு லேயர் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தன்மை என்ன, இந்த பாலிகார்பனேட் சீட்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து UV கதிர்களை வந்து உள்ளே அனுப்பாது. அப்படின்னா இப்போ சூரியன்லேருந்து இதில் வரக்கூடிய UV கதிர்களை ஃபுல்லுமே இதை வந்து ஃபில்டர் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு UV கதிர்கள், அதோ புறவதா கதிர்களுமே வந்து படாது. அதனால் ஏற்படக்கூடிய பொருட்களுடைய தரம் குறைதலுங்கிறது வந்து இதில் தடுக்கப்படும். அது இந்த சீட்டோட ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 2 லேயராக இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அவ்வளோவா வெளியில் எஸ்கேப் ஆக விடாது. அப்படின்னா இப்போது சூரிய ஒளி வந்து மேகமூட்டமாக இருக்கும், இல்லை வந்து திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் இருக்கும். அதாவது சடனாக வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் வந்து மாறாது. அது இந்த சீட்டோட பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டோட லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் வாரண்டியாகவே அவங்க வந்து 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ
இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஜிஐயில் பண்ணியிருக்கனால துரு பிடிக்கிறதுக்கோ இல்லை இந்த சீட் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கோ எந்த வாய்ப்புகளும் இல்லைங்கிறப்ப நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். சீட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உள்ள டெம்பரேச்சர் அதிகமாக போகிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும், ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை ஆகும். வெளியில் காய வைக்கிறத விட நமக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரத்துலேயே வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வீடு தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ட்ரையரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வீல் கொடுத்துருந்தாலும் நம்ம நகர்த்திக்கலாம் இப்படி இருந்தாலும். ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு சோலார் பேனல் இருக்குது. ஸோ அந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. இப்போ சூரிய வெளிச்சத்தில் இது வந்து இப்போ ஓடிக்கிட்டு ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற காற்றை வந்து வெளியில் கன்டினியூஸாக தள்ளிக்கிட்டே இருக்கும், கிராஜுவலாக தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ உள்ளே ஃப்ரெஷ் ஏரும் வரும், உள்ளே இருக்கிற மாய்ச்சரை ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது 10 வாட்ஸ் பிவி பேனலும் ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேனும் ஒரு சுவிட்சும் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ தேவையில்லாத டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த சோலார் ட்ரையரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சென்சார் செட்டப் வச்சு நாங்கள் அதை செக் பண்ணி அதனுடைய வீடியோவும் இதில் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது யூஸ் பண்ண கஸ்டமரோடைய அவங்களுடைய டைரக்ட் ரிவ்யூவுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கொஞ்சம் மேகமூட்டமாகவும் வெயிலாகவும் இருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம கஸ்டமரோட சைட்லேயே போயிட்டு இந்த சோலார் ட்ரையருடைய பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே இவங்க வந்து கருவேப்பிலை காய வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த ட்ரையருக்குள்ளே வந்து நாம் ஒரு சென்சாரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணோம். வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் மெஷர் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு சென்சாரை வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 சென்சாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டனல் ட்ரையரில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலரோட இப்போது கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டனல் ட்ரையருடைய கண்ட்ரோல் ஸ்க்ரீன். ஸோ அதை சோல்ட்ரை 1210ங்கிற மாடலில் இது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அங்கே வந்து ஒரு அவுட் சைடு டெம்பரேச்சர் வந்து ஒரு 35 இருக்குது. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா 59 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 48. அதே ட்ரையருக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஒரு 19% அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து காலையில் 10:45 வாக்கில் அவங்க அந்த இலையை பறித்து கருவேப்பிலை இலையை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் கண்ட்ரோலரை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 4.25 மணி நேரம் ஆயிருக்கு அவங்க காய போட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடைய வேல்யூ அது. ஸோ அன்றைக்கி வந்து நமக்கு மேகமூட்டமாகவும் வெயிலாகவும் மாறி மாறி இருக்கிறதுனால ஆவரேஜாகவே நமக்கு ஒரு 50லேருந்து 55%ங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதம் வெளியில் இருந்தது. ஸோ அந்த வேரியேஷன், அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் வேரியேஷனோடு இருக்கிறது தான் அந்த வெளியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த பிளாக் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஹீட்டு.
ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 37, 33, 34, 35 இந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த 4 மணி நேரமும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே இருந்திருக்கு. அதே உள்ளே இந்த கிரே கலர் லைன் பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து அந்த ட்ரையர் பாக்ஸ்க்கு உள்ளே இருந்த டெம்பரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு 45லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம அந்த டைமில் வெயில் இல்லை. ஸோ அந்த கிராஃபில் ஹையாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல வெயில் இருந்த டைமு, லோவாக இருக்கிறதெல்லாம் மேகம் கவர் ஆகிருந்த டைமு. ஸோ இப்போது வெயில் இல்லாத டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள 45 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ நல்ல வெயில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 55க்கு மேலே தான் நமக்கு டெம்பரேச்சர் இருக்குது. அது நல்ல மதிய டைமில் 2 மணி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 போயிருக்கு. அதே மாதிரி ஹியூமிடிட்டியை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ ஸ்டார்டிங்கில் போடும்போது அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதத்தை வெளியிடும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் அதிக மாய்ஸ்சர் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஹியூமிடிட்டி ட்ராப் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும் போது ஹியூமிடிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த கருவேப்பிலை வந்து காய வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஈரப்பதம் குறையிறதுனால உள்ளே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கிட்டத்தட்ட 20 கீழே வருது அப்படின்னாவே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த லெவலில் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து டோட்டலாகவே காஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கிராஃப்லாம் பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது எந்தளவுக்கு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வேரியேஷன்ஸ் உள்ளேயும் வெளியிலையும் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம அப்படியே அந்த ட்ரையிங் டைமை வந்து பாதியாக குறைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கிராஃபில் நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா உள்ள அந்தளவுக்கு ஹீட்டும் அந்தளவுக்கு லோயர் ஹியூமிடிட்டியும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பொருட்கள் வந்து சீக்கிரமாக வந்து காய ஆரம்பிச்சிருது. இப்போது இந்த ஃபேன் இதில் கொடுத்துருக்கான யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போது ஏன் அப்படின்னு காமிக்கிறோம். இப்போ இங்கே இந்த ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபேன் ஓடலை. ஆக்சுவலாக இது ஆன் பொசிஷனு. இப்போ வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு. இதே வந்து நம்ம இப்போது ஆஃப் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரமாக ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தோம். இப்போது என்ன அந்த 1/2 மணி நேரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா மணி இப்போ 3:30. ஒரு 3 மணி அப்படிங்கிற அந்த டைமில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 டிகிரிஸ் வரைக்குமே ரீச் ஆகிடுது. ஸோ அந்த ஃபேன் ஆஃப் ஆகிருக்கிற டைமில். ஸோ இவ்வளோ டெம்பரேச்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருட்களுக்கு வந்து பாதிப்பு விளைவிக்கும். ஏன்னா ரொம்ப ஹீட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட குக் பண்ணுற லெவலுக்கு வந்து வந்துடுங்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த ஃபேனை கொடுத்து ஓரளவுக்கு டெம்பரேச்சரையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த 70 டிகிரி ரீச் ஆகிற டைமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி வந்து கிட்டத்தட்ட 17, 16ங்கிற அளவுக்கெல்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. அதே இப்போ அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ரெட் லைன் வந்து அந்த எண்டில் கொஞ்சம் கீழே இறங்குது அப்படிங்கிறோம். அப்போ வந்து திருப்பி கொஞ்சம் நேரம் ஃபேன் ஆன் பண்ணுறோம். அப்போ வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. ஸோ வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகிறதுனால ஹியூமிடிட்டி இந்த ப்ளூ கலர் லைனும் கொஞ்சம் மேலே ஏறுது. ஸோ திருப்பி நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிடுறோம். ஃபேன் ஆஃப் பண்ணோடனே திருப்பியும் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹியூமிடிட்டி இன்னும் கீழே ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இது கிட்டத்தட்ட இந்த ஒரு 1/2 மணி நேரமாக நம்ம டைமர் பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி தான். ஸோ இதை சிமுலேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எதுக்காக இந்த ட்ரையரில் வந்து ஃபேன் கொடுக்குறோம். இந்த டைமர் பேஸ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனால டைமர் பேஸ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனால என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த கிராஃபில் பார்க்குறோம். இதே வீட்டு யூஸ்க்கான ட்ரையரில் வந்து நாங்கள் இதை விட பெரிய ஜம்போ அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கும். அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் சென்சார், டைமர் இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அது நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போது வந்து ட்ரையல் எடுக்கிறதுக்காக அந்த மாடல் வந்து பெரிய மாடல்னால அதில் சென்சார் அதெல்லாமே ஃபிட் பண்ணி அந்த மாடலில் கொடுக்குறோம். ஸோ அந்த மாடலில் ரன் பண்ணும்போது நமக்கு உள்ள டெம்பரேச்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது டைமர் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ரன் ஆகுறதுனால ஸோ இந்த மாதிரி தான் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணோம், ஹியூமிடிட்டியும் மெயின்டைன் பண்ணோம். என் பேர் ரஞ்சினி. நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கேன். நான் ஒரு சோலார் ட்ரைவர் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூப்பில் ஜெனிடெக் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அது நான் ஆர்டர் போட்டேன். நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பொருள் காய வைக்கிறதுக்கு நம்ம வீட்டு என்னென்ன பொருள் காய வைக்கலாமோ அதெல்லாம் வந்து காய வைக்கலாம்.
யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாடியில் போட்டால் மாடியில் காய வச்சா எல்லாம் பறந்து போயிடும். ஆனால் இதில் வந்து நல்லாவும் காயுது, நல்ல தரமாகவும் இருக்குது. நம்ம இப்போ இதில் காய வச்சுட்டு நம்ம அப்புறம் நம்ம தோட்ட வேலைக்கோ மளிகை வேலைக்கோ நம்ம தாராளமாக போகலாம். மழை வந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம எல்லா பொருளும் சேஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் கொடுத்துருக்குறாங்க, தேவையான நேரத்தில் மட்டும் கொண்டு வந்து வெளியே காய வச்சுட்டு மற்ற நேரம் உள்ளார வச்சுருக்கோம். நம்ம இது அங்கங்கே நவருன்னு கவலைப்பட வேணாம். லாக் கொடுத்துருக்காங்க, நம்ம லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொருள் காய வைக்கிறதுக்கு ட்ரே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து காய வைக்கலாம். அதில் ஒன்றும் தூவும் பிடிக்காது, ஒன்றும் இருக்காது. நல்லா சேஃபாகவும் இருக்காது. பொருள் காய வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது.